ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அண்ட் சனிக்கிழமை இன்றைக்கி விலாக்ஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு காயை வச்சு ஒரு நாளைக்கு குழம்பு எப்படி வைக்கலாம், கூட்டு எப்படி வைக்கலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5:30க்கு போல் எழும்பினேன். இது வெள்ளிக்கிழமையில் உள்ள விலாகு. 5:30க்கு எழும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதை டீட்டெயில் நான் தனி வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே வெளில வரேன். நம்ம பூஸ் இருக்கும் ஒத்தையில் படுத்திருக்கான். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம், இவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல அப்படின்ட்டு. இவனோட ஃபேமிலி இவனோட அம்மாவும் இவன் கூட பிறந்தவனும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இறந்து கிடந்தாங்க. இவன் மட்டும்தான் தனியாக இருந்தான். அப்புறம் நாங்கள் இதை அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். மருந்து ஏதோ வச்சிட்டாங்க, யாரோ வச்சிட்டாங்க. அது ஊதி அப்படியே செத்துருச்சு. இது கூட உள்ளவனும், இது 2 குட்டி போட்டுருந்துச்சி. இது கூட உள்ளவனும் இதோட அம்மாவும் டெத் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எந்த காயை வச்சு நான் குழம்பு அண்டு பொரியல் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா வாழைக்காய். ஸோ அன்றைக்கி எனக்கு டக்குன்னு நம்மக்கிட்ட தான் வாழைக்காய் நிறைய இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கூட்டு குழம்பு அந்த மாதிரி வைக்கலாமான்னு இது பண்ணும்போது தான் வாழைக்காய் குழம்பும் வாழைக்காய் பொரியலும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பல்லாரி உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பல்லாரி, 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் இதை வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சைடு வதங்குது. அதுக்கப்புறம் வாழைக்காய் 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். பொரியல் பண்ணுறதுக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிக்கும்போது உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு அவிச்சு எடுத்து அதோட தொலியை மட்டும் நீக்கிட்டு அதை நல்லா தேங்காய் துருவோம்ல அந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சரிங்களா. ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதாவது ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் கல் பதத்துக்கு இருக்கணும். ஸோ அதை துருவி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற வத்தல் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், வெங்காயம், பூண்டு இது எல்லாமே 1க்கு 2ஆக நச்சு அதையும் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்படியும் பண்ணலாம். வாழைக்காய் துருவல் போட்டுட்டு பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம், வெங்காயம், பூண்டை அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளாக அப்படி ட்ரை பண்ணுறேன். ஸோ வாழைக்காய் குழம்பு நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய் கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணி அதை ஒரு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக, குட்டி குட்டியாக இல்லாமல் இப்போ வீடியோவில் ஷோ ஆகுது அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், வத்தல் பொடி இதை நல்லா கொஞ்சம் புரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது ஒன்றோட ஒன்று சேர்ந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அதை பொரிச்சு எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும். மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இதை இப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியேனாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி குழம்புக்கு பண்ணுறதுனால பண்ணுறோம். இதை அப்படியே வெட்டினாலும் போடலாம் குழம்புல. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தோசை தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனால 2 டைமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பக்கம் பல்லாரி, தக்காளி, தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே வதங்கிடுச்சு. அதை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாமா. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடணுன்னா போட்டுக்கலாம். நான் நம்ம தான் பல்லாரி வதக்கி அரைச்சிருக்கோம்லன்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி, அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெயில் ஒரு 2 வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி தேவையோ அதையுமே கழுவி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சல் தண்ணி, புளியும் கொஞ்சம் தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்டில் ரொம்ப ஃபைனலில் தான் நீங்கள் வாழைக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா அதை ஆட் பண்ணணும். வாழைக்காய் ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். இந்த குழம்பு கூட கொஞ்சம் சேர்றதுக்காண்டி போடுறது தான். இந்த மாதிரி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, இந்த மாதிரி ஒரு பதம். உங்களுக்கு கெட்டியாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், தண்ணியாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸில் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த வாழைக்காவை போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம், 3 நிமிஷத்தில் அந்த 5 நிமிஷம் ரொம்ப துள்ளி கொதிக்கணும் அப்படின்றதில்ல. லைட்டாக கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஒரு ஜூஸுன்னு சொன்னேன்ல. ஸோ காய் நறுக்கிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்டோட அக்கா அவங்க இந்த வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க, நாங்கள் தடியங்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளை பூசணி அப்படின்றது மேக்ஸிமம் இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இஞ்சி, ஒரு 3 ஏலக்காய்,
ஒரு 5, 6 மிளகு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது கூட. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பூசணி இதெல்லாம் சேர்த்துட்டு நான் 2 பேருக்கு இருக்கிற மாதிரி அரைக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் கிரைண்ட் பண்ண முடியுமோ கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இது ஹெல்த்தியான ஜூஸ். அதனால் நீங்கள் தயவுசெய்து வந்து சீனி சேர்க்காதீங்க. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, தேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இனிப்புக்கு எதுவுமே இல்லைன்னா வெறுமனே சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி 2 புதினா போட்டு நீங்கள் குடித்தாலுமே அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்மளுக்கு எப்போவுமே பாசிட்டிவ்ஸ் காலையில் குக்கிங் பண்ணுற வரைக்கும் அது எரிஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் இடையில ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது கேண்டில் வந்து பற்ற வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி அந்த டீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 முந்திரி, நம்மளோட Oriflameல இருக்கக்கூடிய பில்பெரி எக்ஸ்ட்ரா கேப்சூல். ஸோ இது இப்போ ரீசனாக எடுத்துகிட்ருக்கேன். ஒமேகா 3 நியூட்ரிஷனுக்கும் எடுத்துகிட்ருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில். அப்புறம் வாட்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். இப்போலாம் ரெகுலராக வந்து எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்த்தியான டயட்டு அப்புறம் வந்து நல்ல டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸஸ் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் தானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சித்தி வந்து தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சும்மா கூப்பிட்டு போனாங்க. சும்மா அங்கே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலான்ட்டு அங்கே போனால் இந்த வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்களேன், அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபுல்லாக இலை ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. இதில் வந்து தலைவாணி பெட்டெல்லாம் செய்வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மரத்தை பார்க்குறக்கே பேய் மரம் மாதிரி இருக்குது. மேலே பார்க்கும்போது கீழே பார்க்கும்போது நார்மலாக இருக்குது. அதோட ஒரு வேரில் நத்தைங்கெல்லாம் இருக்குது. அதில் ஒரு பல்லி இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாருங்களேன், சுற்றி வெயில், பயங்கர வெயில். ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது திருநெல்வேலியில். ஒரு நாள் பெஞ்சு வெள்ளமாயிட்டு அதில் முளைச்ச புல் பூண்டு தான் நிறைய இருந்தது. ஃபுல்லாக வெள்ளப்பெருக்காயி அந்த தண்ணி ஒரு சில இடங்கள்ல இன்னுமே வற்றாம இருக்குது. ஆனால் எங்கள் ஏரியாலலாம் நல்லா காஞ்சு கருவாடாக ஆயிடுச்சு. அப்புறம் இந்த குருமணின்னு சொல்லுவாங்க, குண்டுமணின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் கிடைக்குன்னு யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதை தற்செயலாக பார்த்தேன். கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சூரியன் கொஞ்சம் இது கொஞ்சம் நிழல்ல தான் வச்சுருந்தேன். பசலை செடி எல்லாமே டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது சூரியன் வந்தோடனே நல்லா விரிஞ்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வந்து திரும்ப சரி ஆர்டர் பேக் பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்மளோட பிரதர் தான் வந்து 2 லிட்டர் ஆல் இன் ஒன் 60+ ஹேர் ஆயில் வந்து அதுக்கப்புறம் வந்து Oriflame பிராண்டடான 4 மில்க் அண்ட் ஹனி சோப்பு, 7 ஹாட் ஆயில், அப்புறம் ஒரு ஹேண்ட்மேட் சோப்பு இதெல்லாமே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ml 60 கப்ஸ் ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், 100 ml ஆல் இன் ஒன் ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து ஈவன் டோன் சோப்பு. ஸோ வந்து மவுத்தை சுற்றி ஒரு கலரு, நெத்தி ஒரு கலர் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. அதனால் சோப் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈவன் டோன் சோப்பு, அதுக்கப்புறம் ஒரு லிப் பாம். பாக்ஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. ஏன்னா போன மந்த் நிறைய ஆர்டர் வந்ததுனால. ஸோ வீட்டில் என்ன பாக்ஸ் இருக்கோ அதை வச்சு வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். கஸ்டமர்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் இந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா பிராண்டட் ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. Oriflame பிராண்டட் ப்ராடக்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேண்ட்மேடாக தான் ப்ராடக்ட் வேணாலும் ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்டுமே நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது, ஹேர் கேர்லேயா இருக்கட்டும், இல்லை ஸ்கின் கேர்லேயா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கான்னு நீங்கள் கேட்கணும்னா இருந்தாலும் கேட்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விரும்புகிற ப்ராடக்ட்னாலும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நம்மக்கிட்ட போயிட்டுருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாததுனால வெயிட் பண்ணி வச்சிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து அதுக்குண்டான டைம் வந்துருச்சு. ஸோ சில பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்ப வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி பண்ணினேன். அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் பண்ணினேன். லைக் ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து எனக்கு கொரியர் அனுப்புகிற அந்த சர்டிஃபிகேட் அனுப்புகிற அந்த ஷீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட சர்டிஃபிகேட்
நம்மளோட சீலு, அப்புறம் நேமு, டேட்டு, சைனு எல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஆன்லைன் கோர்ஸ் தான். ஒரு 30 டேஸ் கோர்ஸ் தான். கம்மி ரேட்டில் எப்படி பார்லர் வந்து ஓப்பன் பண்ணுறது, இல்லை வீட்டிலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி பார்லர் ஓப்பன் பண்ணுறது, பார்லர் ரன் பண்ணிகிட்டே எப்படி டபுள் சைடாக இன்கம் பார்க்குறது அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கோர்சஸ் தான். லோயஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம், புக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் கற்று வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த கோர்ஸ் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து நேற்று அந்த சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து 2 கொரியருமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. சோப்பு, ஷாம்பு, ஆயில் எல்லாமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்தந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்டர் வரும்போது டக்கு டக்கு நம்ம எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுவே வந்து டைம் நல்லா ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மரத்துலேருந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் புளி விழ ஆரம்பிச்சது. டெய்லி அதை எடுத்து எடுத்து வைக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டே இருந்தோம்னா அது காஞ்சிட்டே இருக்கும். ஃபைனலாக அதோட ஓடை உடச்சி உள்ளே இருக்க புளியை எடுக்க வேண்டியதுதான். இப்போ விழுந்த புளியில் ஒரே ஒரு புளி தான் கொஞ்சம் ஹெல்த்தியான புளியாக இருந்தது. வேறு எல்லாமே கொஞ்சம் அந்த வெத்து புளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல, நம்ம வீட்டில் உள்ளது தானே, நம்ம தானே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வியாபாரம் பண்ணல அப்படின்றதுனால நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பொங்கல் டைம் அந்த ரிலேட்டடாக வந்து சொல்லியிருப்பேன் நான். சொரக்காய் வந்து முத்திருச்சு, அதை விதைக்க போட்டிருக்கேன்னா அந்த விதையும் இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணி கிடச்சது இல்லையா, ஸோ அந்த விதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஊனி வைக்கலாம் அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வழக்கம் போல் விளக்கும் பற்ற வச்சாச்சு. விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். இது வந்து இன்றைக்கி சனிக்கிழமை மார்னிங் 5:30க்கே எழும்பியாச்சு. எழும்பின உடனே வந்து சாணி பக்கத்துலேயே சித்தியோட மாடுங்க உண்டு. ஸோ எடுத்து சாணத்தை எடுத்து ஃபுல்லாக நல்லா கரைச்சி தொளிச்சு விட்டாச்சு. தொளிச்சு விட்டுட்டு எனக்கு என்ன கோலம் தெரியுமோ அதை அப்படியே போட்டாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார், ரைஸ், அப்பளம் சிம்பிளாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம கிச்சனு, அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கிச்சனில் நம்ம மொத்தம் 2 மணி பிளான்ட் வச்சுருந்தோம். ஒன்று வந்து இந்த சைடு இருக்குது. இப்போ அடுப்புக்கிட்ட இருக்கிறது வந்து நல்லா ஒரு 2 அடுக்குக்கிட்ட வந்து நல்லா க்ரோ ஆகி ஒரு குட்டி இலை வருது. ரொம்ப சூப்பராக. அப்படியே வந்து கார்டன் பக்கம் போயிருந்தேன். ஆல்ரெடி வந்து இந்த வாழைக்காய் வந்து சின்ன கீத்தாக தான் இருந்தது. அது வந்து கீழே விழுந்துட்டு, ஸோ அதை அப்படியே அந்த மரத்தில் அப்படியே சாய்ச்சாப்பில் வச்சோம்னா அது நல்லாவே பழுத்துருச்சு. ஈவினிங்காக அதை கட் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மல்லிகைப்பூ ஒரே ஒரு பூ நல்லா பூத்திருந்தது. கொஞ்சம் மொட்டுகளும் இருந்தது. இடையில வந்து நம்ம நிறைய சீடு முளைக்க வச்சுருந்தோம்ல, எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் குட்டி குட்டி செடியிலேயே வந்து பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொத்தவரைங்காய் இருக்குல்ல, சீனரைக்காய், ஸோ அதெல்லாம் கட்டையாக இருக்குது அந்த செடி. ஆனாலும் சீக்கிரமாகவே பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹைப்ரிட்டோ என்னமோ இருந்துச்சு. சரி, ஓகே, வீட்டில் தானே வளர்க்குறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த செடிங்களுக்கு தண்ணி பாய்ப்போமா, அந்த ஈரப்பதத்துக்கு நிறைய பசலைக்கீரைலாம் வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு. இங்கே பாருங்கள், அந்த கொத்தவரைங்க வந்து சின்னதுலேயே நல்ல பூ பூத்துருக்குது. இந்த பூ என்னன்னு தெரில, ஒரு ஒயிட் கலரில் இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரோஸ் செடி வந்து பதியம் போட்டிருந்தோம்ல, அது வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சி. பட் வந்து கோழி வந்து மிதித்து அது வந்து உடஞ்சிருந்துச்சி. பட் ஆனாலும் படலை, நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு மொட்டுமே வச்சுருக்கு. தக்காளியுமே அங்கே ஒரு 3 தக்காளி இருந்தது, 1 பழுத்துருச்சு, எடுத்துட்டேன். 2 இருக்குது. பச்சை மிளகாயுமே நிறையா காய் விட்டுருக்கு. அதே மாதிரி பூக்களுமே நிறைய விட்டுருக்கு. பச்சை மிளகாய் சீசன் தான் நினைக்கிறேன். நல்லா பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த கல்லடைப்பு பிளான்ட் இருக்குல்ல, இது நம்ம பாத்திரங்களை வர இடம் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம வாழைத்தோப்புக்கு உள்ளே வச்சுட்டேன். ஸோ நல்லா வளரட்டும் அப்படின்னுட்டு. அந்த வாழைத்தோப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்பை மேனி நிறைய இருக்குது. ஸோ நம்ம சோப் ரெடி பண்ணுறோம்ல, அதுக்கு நீடு இருக்கும் அப்படின்னுட்டு அப்படியே அதை அப்படியே வளர்த்துட்டே இருக்கேன். அப்புறம் இந்த சீப்பை பாருங்களேன், வாழை சீப்பு கொஞ்சமாக தான் மேலே இருக்குது. இது எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. கீழே பூ இருக்குது. இந்த பூ கொஞ்சம் ஒரு 2 அடுக்கு மேலே வரைக்குமே இருந்தது. ஆனால் அது உதிர்ந்துக்கிட்டே தான் வருது. அதை எடுத்துடணும். அதையும் ஈவினிங்காக கட் பண்ணிடணும். இந்த மாஞ்செடி வராதுன்னு நினச்சேன். ஏன்னா குட்டி கடிச்சிருச்சு, ஆட்டுக்குட்டி கடிச்சிருச்சு. ஆனால் அந்த குட்டி கடித்த இடத்துல இருந்து 2 பக்கமாக கிளை விட்டு வருது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மாட்டு சாணம் தான் அதுக்கு உரமே போடுறேன், அதனால் நல்லா வந்துருச்சு.
வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.